வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற விஐபி யாருன்னா 63 வயசானாலும் 23 வயசு இளைஞன் போல் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் இளங்கோ குமரன் அவர்கள் தான். இவர் இளம் வயசிலே தன்னுடைய நடிப்பு திறமையால் அகில இந்திய வானொலி நிலையத்தில் பாப்பா மலர், இளைய பாரதம் போன்ற நிகழ்ச்சிகள் பங்கேற்றவர். சென்னை அகில இந்திய வானொலி நிலையம், நாகை அகில இந்திய வானொலி நிலையத்தில் சுமார் 17 ஆண்டுகள் அறிவிப்பாளராக பணி செய்தவர். இவர் அஸ்வத்தாமன் பதில்கள், வேடிக்கை மனிதர்கள், இளங்கோ குமரனின் நேர்காணல் போன்ற 3 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இவர் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் கதையை பிரம்மாண்டமான முறையில் முதல் முறையாக மேடை ஏற்றி வெற்றி கண்டவர். நம்முடைய காஞ்சி மகா பெரியவருடைய 100 ஆண்டுகால வாழ்க்கை வரலாற்றை தெய்வத்துள் தெய்வம் என்ற பெயரில் சுமார் 100 கலைஞர்களை வைத்து பிரம்மாண்டமான முறையில் மேடை நாடகமாக அரங்கேற்றியவர். அதில் வெற்றியும் கண்டு பொன்விழா கண்டவர். தெய்வத்துள் தெய்வம் நாடகத்திற்கு பல உச்ச நட்சத்திரங்கள் வருகை தந்து நாடகத்தை பார்த்து மனதார பாராட்டி இருக்கிறார்கள். மேலும் இவர் சிவகுமார் சபதம் என்கின்ற திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு தாத்தாவாக அறிமுகமானார். ஆனால் பல பத்திரிகைகள் இவரை பற்றி வெகு விமர்சையாக பாராட்டி எழுதியிருக்கிறது. இப்பொழுது SS இன்டர்நேஷனல் லைவ் என்ற ஒரு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநராகவும் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து இவர் பல கலை சேவைகளை செய்து கொண்டிருக்கார். நானே இவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அவருடைய சிறப்புகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். போலாமா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது எப்படி சார், அரசாங்கமே அரசு ஊழியர்களுக்கு 58 வயசுல ரிட்டையர்ட் ஆகிடணும், இப்போ ஏதோ 1 வருஷமோ 2 வருஷமோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அவங்க நாங்கள் செய்ய மாட்டோம்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் மட்டும் 63 வயசு தாண்டி கூட இவ்வளோ சுறுசுறுப்பாகவும் அதாவது ஒரு ஸ்டைலிஷாகவும் பார்க்கறதுக்கே பொறாமப்படுற மாதிரி இருக்கீங்களா? அது எப்படி? அது அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு தான் அந்த வயசு கட்டுப்பாடு வச்சிருக்கு. நம்ம ஆள்றவங்களுக்கு அந்த வயசு கட்டுப்பாடு கிடையாது. அது வந்தால் நல்லா இருக்கு சார். யோசிச்சு பாருங்க, ஆள்றவங்கலாம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க. நன்றி, உங்களுடைய வார்த்தையை நான் பாராட்டா எடுத்துக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, இப்போ எனக்கு வயசு 58 தான் ஆகுது. சில நேரத்தில் கிடியிலேட்டு ஒரு இது இருக்கு. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு கடன்னு வரீங்க, மேடை ஏறுறீங்க, பேசுறீங்க, நாடகம் போடுறீங்க, திடீர்னு பார்த்தா நான் திருநெல்வேலியில் இருக்கேன் இது போடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது எனக்கு. இல்லை, அது நீங்கள் சொன்னது உண்மை. பட் அதுக்குள்ளே இன்னொரு உண்மையாக இருக்குது. நான் எனக்கு பெரிய என்னோட 23 வயதுலேருந்து எனக்கு மிக தீவிரமான முதுகு வலி உண்டு, ஸ்பான்டிலைட்டிஸ் உண்டு. அதோடு தான் நான் இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இதுவும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஸோ அதை நம்ம சேர்ந்து எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம பயணிக்க முடியும், இல்லாட்டி ஒரே இடத்துல தேங்கிடுவோம். ஓகே சார், நீங்கள் ரொம்ப சின்ன வயசில், அதாவது இப்போ நாங்கள்லாம் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு நெருங்கிறதுக்கு எப்படி பார்த்தா 35 வயசு ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த பாப்பா மலர், அப்புறம் இளைய பாரதம், இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி உங்கள் அம்மா தாயாரை பார்த்து வந்தது, புனிதவதி இளங்கோவனை பார்த்து வந்ததா, இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு இது இருந்ததா? இல்லை, அம்மா தான். எப்படி எல்லாருக்கும் அம்மா ரொம்ப முக்கியமோ அது மாதிரி எனக்கும் அம்மா. இதில் என்னுடைய விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா என்னுடைய தொழிலை நான் தேர்ந்தெடுப்பதற்கு கூட அம்மா ஒரு காரணமாக இருந்துட்டாங்க பின்னாடி. இந்த பாப்பா மலர்ன்றது நான் ஆல் இண்டியா ரேடியோவில் முதல்ல பாப்பா மலருக்காக போனபோது நல்ல தம்பி ஐயா தான் அப்போ வானொலி அண்ணாவாக இருந்தாங்க.
ஓ, இவர் கூத்தபிரானுக்கு முன்னாடி. முன்னாடி ஓ. நல்ல தம்பி ஐயா தான் அப்போ நல்ல தம்பின்னு சொல்லி வானொலி அண்ணாவா அவங்க தான் இருந்தாங்க. அப்போ நான் போனேன். அதுக்கப்புறம் அண்ணா வந்தாங்க, கூத்துப்பிரான் அண்ணா வந்தாங்க. ஸோ அப்போ குழந்தையா வந்து என்ன அங்கே கூட்டிகிட்டு போனதுங்கிறது வந்து அம்மாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியாது. அம்மா தான் கூட்டிகிட்டு போய் ஒரு பாட்டு சொல்லுன்ட்டு. எல்லாருக்கும் அதோட முடிஞ்சு போயிருக்கும். எல்லாருமே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாப்பா மலர்ல கலந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு வந்தது. எப்படின்னா அம்மா வந்து அப்போ புனிதவதி இளங்கோவன் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்புன்னு ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தது. அதில் அம்மா இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா இரவு நேரத்தில் 9:15 9:30 வந்து நாடகங்கள் போடுவாங்க. ஆமாம். அப்போ அந்த நாடகங்கள் எழுதும்பொழுது அதில் கதாசிரியர்கள் என்ன எழுதிடுவாங்க, அவங்க நாடக தேவைக்காக வந்து குழந்தைகள் ஒரு 5 வயது குழந்தை 10 வயது குழந்தைன்னு எழுதிடுவாங்க. அப்போ இந்த 5 வயசுக்கு 10 வயசு குழந்தையும் வந்து நாடகத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர்களை தேடுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் யாராவது பசங்க இருக்காங்களான்னு கேட்கறது. அப்படி கேட்டு அம்மா வந்து என்னை வந்து என்னுடைய 10 வயதில் வந்து நடிக்க கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் முதல்ல நான் வாங்குற சம்பளம் வந்து 1971 10 ரூபாய். அது என் பெயரிலே அந்த செக்கை கொடுத்தாங்க. குமணனே செக்கு, சன் ஆஃப்னு போட்டு அப்பா பேர் போட்டு அக்கௌண்ட் இது பண்ணி. அப்போ என்னோட முதல் சம்பளம் 10 ரூபாய் வானொலி நாடகத்தில். அப்போ நான் தொடர்ந்து நிறைய நாடகங்கள் பண்ணேன். அப்போ வந்து அப்போ வானொலி தானே உங்களுக்கு? ஆமாம் சார். ரொம்ப மிகப்பெரிய விஷயம் வானொலி. ஹார்லிக்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு குளிர்பானத்துக்கு சுசித்ரா குடும்பம், அதுல ராஜுன்னு ஒரு பையன். அந்த ராஜுவோடைய நண்பனா நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 இதுல நடிச்சேன் எபிசோட்ல. அதுக்கப்புறம் ஒரு 4 எபிசோட்ல ராஜுவாவே நடிச்சேன். ஏன்னா அந்த பையன் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லி மாத்தி தொடர்ந்து அதுல நடிச்சிருந்தேன். ஸோ அப்படி குழந்தை நட்சத்திரமாக வந்து நான் வானொலியில் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தையும் இல்லாமல் வாலிபனாக ஆகாத ஒரு வயது இருக்கு இல்லையா, அந்த இதில் போல. அப்புறம் இளைய பாரதத்துக்குள்ள வந்து வாலிபனா நான் உள்ள போனேன். வானொலியோட எனக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தது. அப்பவே எனக்கு அந்த சொல்லுவாங்களே, எனக்கு அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலியோட உள்ள நுழையும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் எழுதியிருப்பாங்க, இது கலைக்கூடம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன், நம்ம வாழ்க்கையில பின்னாடி வந்து வேலைக்குன்னு ஒன்று போனால் இங்கே தான் வரணும். அதுக்குரிய தகுதிகளை நான் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ நான் முதல்ல போய் நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் 1985 அறிவிப்பாளராக சேர்ந்தேன். அங்கே வந்து ஒரு 7 வருஷம் இருந்தேன். அப்புறம் சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். சென்னையில் வந்து ஒரு 10 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கை காரணங்களுக்காக நான் ராஜினாமா செஞ்சுட்டு நான் வெளில வந்தேன். 17 வருடம் வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றுவதற்கு பின்னால் நான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியில் வந்து இப்போ நாங்கள் ஒரு விளம்பர நிறுவனம் வச்சு. இப்போ அம்மா வந்து மேடை நாடகங்கள்லாம் கூட பதிவு பண்ணுவாங்க. அதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் டைலாக் அப்போல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஓவர் ஆக்டிங், அழறாரு, எமோஷ்னல் பிழிகிறார். திரும்பி பார்த்தா மேடம் வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணல, வந்துட்டு என்ன பண்ணுறாரு, உன்னுடைய கண்ணீர் நடிப்பு இதெல்லாம் யார் பார்க்க போகிறது, குரல் தானே முக்கியம், ஏன்டா அப்படி பண்ணுற. எனக்கு ஒரு சிரிப்பே எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணாங்க. நடி, குரல் தான் முக்கியம், இது எல்லா மக்களும் போய் சேர போகிறது உன்னுடைய குரல் தான், இங்கே நடிப்பு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அதை புரிய வச்சாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து நாமளும் அந்த தப்பை பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. ஆனால் வந்து மேலே ரெக்கார்டிங்கே பண்ணல, நேரம் உள்ள வந்துட்டு அது எனக்கு இன்னும் அவங்கள ஞாபகம், அது பேரை கேட்டாலும் அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். இல்லை, நிறைய பேர் வந்து அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, அம்மா வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ட்டு. நான் வந்து அம்மாவோட தயாரிப்பில் நான் நடித்ததில்லை. ஆனால் என்ன அந்த நீங்கள் இப்போ எப்படி அம்மாவை பற்றி சொன்னீங்களோ அந்த மாதிரி நான் வந்து மிக கண்டிப்பான ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஒரு நாடகம் நடித்தேன். மறக்கவே முடியாத அனுபவம் அது. சுக்கி சுப்பிரமணியம் ஐயா, எம்எஸ் பெருமாள் சுக்கி சிவத்துடைய தகப்பனார். அவர் அப்போ நாடக தயாரிப்பாளர் இருந்தார். நான் வந்து இப்போ 10 வயது பையன். நடித்த நாடகம் பேர் வந்து திக்கற்ற பார்வதி, ராஜாஜியினுடைய. அதை நாடகம் பண்றாங்க, அதுல திரைப்படமா வந்தது. அதுல என்னுடைய ஒரு காட்சி என்னன்னா, ஒரு அந்த பார்வதிக்கு வரக்கூடிய கடிதத்தை நான் வந்து படிச்சு காமிக்கணும். இதுதான் சீன். அவர் உள்ள இருக்காரு, ஐயா உள்ள இருக்காரு, நான் படிக்கிறேன். இங்க படிக்கும்போது குறிப்பிட்ட ஒரு வார்த்தையில நான் தப்பு பண்றேன். அவர் ஆன் பண்ணி சொல்றாரு, அது அப்படி இல்லப்பா இப்படிங்கிறாரு. ஒரு 2 தடவை சொல்றாரு, 2 தடவை நான் தப்பு பண்றேன். எந்திரிச்சு வந்தார், கதவை திறந்துட்டு வந்தார். வந்துட்டு நேரம் என் பக்கத்தில் வந்தார். சரி, பக்கத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க போறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்தார், அப்படி கை அப்படி வச்சு கொட்டினார், நல்லா கொட்டினார். கொட்டினார், அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு. இப்போ பண்ணு அப்படின்ட்டு உள்ள போனார்.
அதுக்கப்புறம் படித்தேன், சரியாக சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. அந்த டேக் ஒர்க் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் நான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போக வந்தாங்க. அப்போ சுகேஷ் சுப்பிரமணியம் ஐயா சொன்னாங்க, அம்மா உன் பையன் வந்து வீட்டில் போய் எப்படியும் சொல்லுவான் அவங்ககிட்ட, நானே இப்போ சொல்லிடுறேன், நான் உன் பையனை நல்லா கொட்டினேன், சரியாக பண்ணலைன்னு, அப்புறம் தான் பண்ணான் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மோதிர கையால் குட்டுன்னுவாங்களே அதை அவன் இப்பவே வாங்கிட்டான், ஸோ இனிமேல் வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னாங்க. என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் நடிச்சது. அது நமக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா அந்த வலி மறக்க முடியாது. அதே மாதிரி சார், நீங்கள் வந்து நேர்காணல் எவ்வளோ பேர் இது பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு நேர்காணல் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப திருப்தியானவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை சொல்லி? நான் இப்போ முதல்ல உங்களை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னை பற்றி ஒரு தெளிவான அறிமுகம் கொடுத்தீங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு தயாராகும் பொழுது யார் நேர்காணல் கொடுக்க போகிறாங்களோ அவங்கள விட யார் நேர்காணல் கேட்க போகிறாங்களோ அவங்க தயாராக இருக்கணும். கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து நான் ரொம்ப தயாராக இருப்பேன் யாரை கூப்பிடுறோமோ. ஏன்னா நம்ம கூப்பிடுகின்றவர்கள் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருப்பவர்கள், அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்முடைய நேர்காணல் மூலமாக எல்லோருக்கும் தெரியாத விஷயங்களை நம்ம கேட்டு வாங்கி கொடுக்க முடியும்னா அது நல்ல விஷயம். கண்டிப்பாக அப்படிதான் நம்ம அதை எடுத்துட்டு போகணும். அதனால் நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். இன்னொன்று அந்த தொடக்கம் இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் தொடங்குனீங்களா, அந்த மாதிரி தொடக்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து கேட்க வைக்கும். நான் வந்து அபஸ்வரம் ராம்ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்தார். அப்போ வானொலியில் வந்து பண்பலை ஒலிபரப்பில் 3 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போவோம். அதில் வந்து அவர் நேர்காணலுக்கு வந்தார். நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் ஆரம்பித்தேன், எப்பொழுதும் அபஸ்வரம் பாடும் சுபஸ்வரம் ராம்ஜி என்று இங்கே நேர்காணலுக்கு வந்திருக்கின்றார் அப்படின்னு. ஸோ அந்த தொடக்கம் இருக்குல்ல, அந்த தொடக்கத்தையும் நம்ம வந்து உட்கார வைக்கலாம், கேட்க வைக்கலாம். வானொலி வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா நம்ம யாரெல்லாம் போய் வெளியில போய் சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ, சந்திக்க நேரம் கேட்டு காத்திருக்கணுமோ, அவங்கெல்லாம் நம்முடைய இடத்துக்கு வருவாங்க. அதுல குறிப்பா அறிவிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கு அவங்க வருவாங்க. இவ்வளவு கிட்ட பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் நான் அவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்து பேசியிருக்கேன். பெரிய பெரிய பாடலாசிரியர்கள், மருத்துவர்கள், நிறைய பேர். அது ஒரு பெரிய ஆல் இண்டியா, அது மிகப்பெரிய வாய்ப்பு. அது இப்போ நீங்க வந்து இவர் நேர்காணல் பண்ணாம இருந்திருக்கலாமோ யார் நினைச்சிருக்கீங்களா வந்தவங்களையா? இதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி நேர்காணலுக்கு தயாரா வராம வந்து அவங்கள பத்தின கேள்விக்கே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம விழித்தவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆக 2 பேருக்குமே என்ன வேணும்னா, முன்னாடி வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் இல்லாம நம்ம வந்தோம்னா கேட்கறவங்களும் சரி, பதில் சொல்றவங்களும் சரி தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பச்சையப்பன் கல்லூரியில பணிபுரிந்தார், திரைப்படத்தில் நடித்தார், பெரியார் தாசன். அவர் நிகழ்ச்சிக்கு வரார். என்னுடைய நண்பர் தான் அவரை நேர்காணல் காண்றாரு. எல்லாம் முடியுது. 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அது நிகழ்ச்சி. நான் அறிவிப்பாளர் உட்காந்துருக்கேன். 4 மணிக்கு ஹிந்தி செய்தி அறிக்கை டெல்லியிலேருந்து வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அறிவிப்பாளர்கள் 3:59க்கு நிகழ்ச்சியை முடிச்சு இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க, இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும் அப்படின்னு சொல்லி 3:59:30 வினாடியில கொடுத்துடணும். கொடுத்துட்டாதான் அந்த பிப் 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 அப்படின்னு வந்து ஆல் இண்டியா அப்படின்னு ஆரம்பிக்கும். இவருடைய பெரியார் தாசனோட பேட்டி 3:58 வரைக்கும் அந்த நண்பர் பண்றார். பண்ணவர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்கிட்ட 3:58க்கு, குமரன் நீங்க ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்களேன்னாரு. நான் அப்படி டைமை பார்த்தேன், அவர் சொல்லிட்டாரு. நான் உடனே பெரியார் தாசனை கேட்டேன், ஐயா நீங்க ஒரு பேராசிரியர், வகுப்புல 40 பேர், ஐயா நீங்க ஒரு பேச்சாளர், அரங்கத்துல 4000 பேர், ஐயா நீங்க இப்போ ஒரு பேட்டியாளர், இப்போ 4 லட்சம் பேர், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். மணி 3:59. மிக நியாயமா நான் இந்த கேள்வியை கேட்டக்கூடாது. இப்ப என்னன்னா, இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டேன்னு வைங்களேன், 59 கட் பண்ணி நியூஸ் வந்துடும். அது வந்துட்டால் ஒரு அறிவிப்பாளரா எனக்கு வந்து மெமோ கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஏன் நிகழ்ச்சியை முடிக்கல, நீங்க ஏன் டெல்லிக்கு கியூ கொடுக்கல, மெமோ கொடுப்பாங்க. நான் 59க்கு இந்த கேள்வி கேட்கிறேன். அவர் பெரியார் தாசன். அவர் பதில் சொல்றாரு, நன்றி வணக்கம்னாரு. நன்றி வணக்கம்னாரு. நான் இதுவரை நேயர்கள் கேட்டது பெரியார் தாசன் உள்ள நேர்முகம் எம்ஜி மோகனகிருஷ்ணன், இன்னும் சில நொடிகள் இந்தியிலிருந்து செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலா பண்ணி பிப் சவுண்ட்லைன் போச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஃபோன் வருது. எங்க இயக்குனர் வந்து
அவர் பெரியார்தாசனை கூட்டிட்டு குமரனை மேலே வர சொல்லுங்கிறார் அவரோட ரூமுக்கு. பெரியார்தாசனுக்கு பாராட்டு, எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. போய் உட்கார்றோம். போனால் நாங்கள் போய் உட்கார்றதுக்குள்ளே 2 கப் காஃபி இருக்கு கொடுத்துட்டு அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, என்ன தைரியத்தில் அந்த கேள்வி கேட்டீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயா இருக்கிற தைரியத்தில் தான். உடனே அவர் சொல்லாரு, தம்பி என்னை கடைசி நிமிஷத்தில் போட்டு பார்த்தது, இருந்தாலும் பதில் சொல்லணும்ல அப்படின்னாரு. எதுக்கு இதை சொல்ல வந்தேன், ஒரு பேட்டி கொடுக்க வரவங்க எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நியாயமாக நான் கேட்டது தவறு, ஆனால் என்ன அவர் கடைசி நிமிஷத்தில் 58 கேட்க சொன்னதுனால நான் அந்த கேள்வி கேட்டேன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பெரியார்தாசனுடைய எவ்வளவு வருட அனுபவம். நன்றி வணக்கம். இப்போ என் கேள்விக்கு அந்த பதில் மிக பொருத்தமா இருக்குல்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா மிக பொருத்தமா இருக்கு. ஏதோ ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி அவர் முடிக்கல. சரியான பதில். எப்போ இந்த 4 வகுப்புல இருந்த 40 பேருக்கு, மேடையில கேட்ட 4000 பேருக்கு, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க 4 லட்சம் பேருக்கு நன்றி வணக்கம். ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் 2 பேருமே. இப்போ நீங்க ஆல் இண்டியா ரேடியோவை பத்தியே கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து ரசிகர்கள் உங்களுடைய அறிவிப்பு கேட்டு அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்களா? யாராவது பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக என்னுடைய அங்கே நான் நாகர்கோவிலில் தொடங்கின போது, நாகர்கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் 1983 தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் வட்டார வானொலி நிலையம், லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த அந்த ஒரு வகையில் அதுதான் முதல் வானொலி. அது அந்த மாதிரி வானொலி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி நிகழ்ச்சிகள் செய்யலாம், அந்த வட்டாரத்தினுடைய கலாச்சாரத்தை மையப்படுத்தி நிகழ்ச்சிகள் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு வானொலி. அதில் தான் நான் அறிவிப்பாளராக செய்கிறேன். அப்போ வானொலியில் நாகர்கோயிலில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வேற எந்த கேளிக்கையும் கிடையாது, வானொலி தான் முதல் கேளிக்கை. ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தொலைக்காட்சி வந்தது. அதனால மிக சீக்கிரமாக நாங்கள் வந்து அதில் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டோம். நீங்கள் இளங்கோ குமரன் அப்படின்னா அங்கே எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருந்தாங்க. இன்னொன்று, அங்கே வந்து அங்கேருந்தே வரக்கூடிய இந்த தற்காலிக அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் வந்து அந்த லோக்கல் டயலக்ட் இருக்கும், அந்த பாஷை இருக்கும். இப்போ நம்ம வந்து வேற ஒரு தனியான ஒரு பாஷை பேசுகிறோம். ஸோ நம்முடைய அந்த உச்சரிப்பு, நம்முடைய குரல், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை வந்து எனக்கு கொடுத்தது. இன்னொன்று, நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப நான் மெனக்கெடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல நான் இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கெடுறோன்றது இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, சினிமா பாடல், திரைப்பட பாடலை நீங்கள் ரேடியோவில் கேட்கும்போது என்ன அனௌன்ஸ்மெண்ட் கேட்பீங்க அந்த காலத்தில்? அடுத்த பாடல் இடம்பெறும் படம் புதிய பறவை, பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா. இவ்வளோதான் அறிவிப்பு. இதுதான் எப்பயுமே அறிவிப்பு. இப்போ இதுக்கு இதை சொல்றதுக்கு வேற எப்படியாவது சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து நான் முயற்சி பண்ணுவேன். அதுக்கு நான் யோசிப்பேன், நிறைய எழுதுவேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ சிறைன்னு ஒரு படம் வந்தது. அந்த சிறை படத்திலிருந்து ஒரு பாடலை நான் ஒளிபரப்பணும். எஸ் ஜானகி பாடிய பாடல். இப்போ நான் இதுக்கு ஒரே ஒரு என்ன சொல்லணும், சிறை அடுத்த பாடல் இடம்பெறும் படம் சிறை, பாடியவர் எஸ் ஜானகி. இதை நான் கொஞ்சம் யோசிச்சு வேற மாதிரி சொன்னேன். திரைப்பட பாடலில் அடுத்து சிறைப்பட பாடல். ஒரு சின்ன வார்த்தை. இதை வந்து அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள வந்த கடிதங்கள்ல யாரோ ஒரு நேயர் வந்து இதை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வரி. சின்ன சின்ன விஷயங்கள். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் காலை மலர், சென்னையில் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் தென்கட்சி கோ சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல். அந்த இன்று ஒரு தகவல் முடிந்ததுக்கப்புறம் நேரம் இருந்தால் பாடல்கள் போடுவோம், நேரம் இருந்தால். அப்போ நான் ஒரு நாள் காலை மலரில் இருக்கேன், இன்று ஒரு தகவல் முடியுது. அதுக்கப்புறம் நான் பாடல்கள் போடணும். எடுத்து வச்சிருக்கிற பாடல்களை பார்க்குறேன். ஒன்று வந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் 2 பாடல். இன்னொன்று வந்து ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாங்கிற பாடல். நான் வந்து முடியுது பாட்டை போடும்போது இந்த பாடல் எடுத்தேன், அந்த ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியா எடுத்துட்டு அந்த காலை மலரில் பாடல்கள் போடும்போது இந்த யார் பாட்டு என்ன படம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ ஏதாவது சொல்லணுமே இருக்கா. நான் சொன்னேன், நேயர்களே தயாராக இருங்கள், பாஸ்போர்ட் விசா எதுவும் இல்லாமல் உங்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்கிறோம், ஜாய்ஃபுல் சிங்கப்பூர்னு பாட்டு போச்சு. சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ நம்ம வந்து அவங்க ஏதோ செய்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதில் வச்சுருந்தோன்னா தான் அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெனக்கடல் எனக்கு நிறைய உண்டு. ஆனால் வந்து நான் வந்து வணக்கம் நேயர்களேன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று பண்ணேன், நாகர்கோயிலில் எழுதுனேன். என்னென்ன, இந்த நாங்கள் ஆரம்பிக்கும் போது வணக்கம் நேயர்களேன்னு ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் பொழுது வணக்கம் நேயர்களேன்னு முடிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு நேயர் வந்து அந்த அறிவிப்பாளர் மேலே ஒரு ஈடுபாடு வந்து கிட்ட வந்து அவங்க வந்து நெருங்கி வராங்கன்ற மாதிரி ஒரு கதையை பின்னி, அப்புறம் கடைசியாக அந்த கதையை முடிச்சுட்டு அந்த வணக்கம் நேயர்ன்ற வார்த்தையோட அந்த கதையை முடித்தேன்.
இது மாதிரி நிறைய வந்து செய்ய முடிந்தது. இன்னொன்று இந்த வட்டார வானொலி நான் சொன்னேன் இல்லையா, அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து யானைக்கால் நோய். மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணி நாங்கள் அதை செய்யணும். அது பெரிய வரவேற்பு பெறுது. கலெக்டர்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க. இன்னொரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று பண்ணேன், சிகரெட் ஸ்மோக்கிங் பற்றி. சிகரெட் பிடிக்கிறத பற்றி ஒரு இதுக்கு தலைப்பு நான் வச்ச தலைப்பு, நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க 85லேருந்து 90க்குள்ள. நெருப்பு இருக்கா சார், இதான் தலைப்பு. நெருப்பு இருக்கா சார். இதை இளைய பாரதத்தில் போட்டோம். 15 நிமிஷமா 2 வாரம். முதல் 15 நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிகரெட் பிடிக்கிறவங்க கிட்ட நீங்க ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க, இதுதான் கேள்வி. இதுல பல வயது உடையவர்கள்கிட்ட கேள்வி. ஒருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. நிகழ்ச்சி முடிக்கும்போது சொல்றோம், இப்போ இவங்களாம் சிகரெட் பிடிக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டாங்க. சிகரெட் பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் என்ன செய்யறோம், ஒரு பொது மருத்துவர் அவர்கிட்ட சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தீங்க கேட்குறோம். இன்னொரு மனநல மருத்துவர் அவர் ஏன் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற காரணம், இது ரெண்டும் சொல்லி முடிக்கிறார். இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். என்ன செய்கிறோம், இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவடை போகிறது. அதற்கு முன் உங்கள் உதடுகளில் அடுத்த சிகரெட்டை எடுத்து பொருத்துங்கள். உங்கள் தீப்பெட்டியிலிருந்து தீக்குச்சியை எடுத்து பற்ற வையுங்கள். இந்த நெருப்பை அந்த சிகரெட்டுடன் பொருத்தும் முன் ஒரு நொடி உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை, இந்த நிகழ்ச்சியை நினைத்து பாருங்கள். அதற்குள் அந்த தீக்குச்சி நெருப்பு அணைந்திருக்கும். நாளடைவில் உங்கள் புகைக்கும் பழக்கமும் தான். நல்ல சரியான அப்படின்னு நிகழ்ச்சி முடித்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நாகர்கோயிலை நான் நிறைய பண்ணியிருக்கேன்.